நேயர்களே, பெண்ணிற்கு ஜாதகம் இல்லை, பையனுக்கு ஜாதகம் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறப்ப திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது? அப்ப பார்த்தோம்னா திருமண பொருத்தம்ங்கிறது என்னன்னா 10 வித பொருத்தங்கள் இருக்கு. இப்ப பெண்ணுக்கு வந்து 2 பேருக்கு நட்சத்திரம் இருக்கிறப்ப நீங்க வந்து அந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கலாம். பெண்ணுக்கு ஜாதகம் இல்லை, பையனுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னா எப்படி பார்க்கிறது அப்படின்னா பெண்ணோட பேருக்கு ஏற்ற நட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து பையனோட நட்சத்திரத்தோட பொருத்தம் பார்க்கிறப்ப இது திருமண பொருத்தம் பார்க்கலாம். சரி, இப்போ பெண்ணுக்கு வந்து ஜாதகம் இருக்கு, பையனுக்கு ஜாதகம் இல்லை, அப்போ எப்படி பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னா இதே மாதிரி பார்க்கலாமா அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ 2 பேரோட பேருக்கு ஏற்ற நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும். இது வந்து பிரயோக பாரிஜாதம்ங்கிற நூல் அடிப்படையில் இந்த கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.